ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. Thank you Jesus. இந்த காலை நேரத்திலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிஒன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருங்க, கர்த்தர் நம்மோடு பேசுவார். லேபாசி காராகாதியா. லெட்ஸ் டேக் அவர் பைபிள். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லேசோ ரோபோஷே நெமே ஹாந்தோரோஷ் ருஹிசின் மனஹாந்தோரோஷ் யாரா. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாராதாதாலா மாராசியாரா. எரேமியா 20:9. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. Leso toro toboshiara o rahasiara. Thank you Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் இருதயத்திலே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அக்கினியை குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு உணர்வு, கர்த்தருடைய அக்கினியை குறித்து, தேவனுடைய அக்கினியை குறித்து பேச வேண்டும், தேவனுடைய வல்லமையை குறித்து பேச வேண்டும். கர்த்தருடைய மகா பெரிய அந்த அக்கினி, சுட்டெரிக்கும் அக்கினி, பரிசுத்தப்படுத்தும் அக்கினி, தைரியப்படுத்தும் அக்கினி, இதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆவியிலே நான் உணர்த்தப்பட்டதினாலே இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவருடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு அவருடைய எலும்புகளிலே அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல இருந்தது என்று அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்றாரு. தேவச்சனமே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் இருக்கிறது ஒரு மனிதனுக்குள்ளே. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3 மனிதனும் தேவனோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு மனதோடு அலைன்மெண்ட் வித் தி லார்ட்ஸ் வில். நமக்குள்ளே ஒரு அக்கினி தேவைப்படுகிறது, நமக்குள்ளே ஒரு வல்லமை தேவைப்படுகிறது. உங்கள் மாம்ச மனிதனை நாம் ஒடுக்கி நம் ஆவியிலே வளர்ந்து தேவனோடு நடப்பதற்கு நமக்குள்ளே ஒரு அக்கினி வேண்டும். இந்த அக்கினி எப்படி உருவாகிறது என்று சொன்னால், இந்த அக்கினி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது இந்த அக்கினி நம்மை சுட்டெரிக்கிறது. இந்த அக்கினி நம்மை அது கொன்று போடாது, அதற்கு பதிலாக நம்முடைய மாம்சத்தை அது பட்சித்து நம்முடைய ஆவி நம்மை அனல் மூட்டுகிறதா இருக்கிறது. ஹalleluya. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்குள்ளே அக்கினி தேவைப்படுகிறது. We need the fire of the Lord. We need the fire of the Lord. We need the tremendous fire of the Lord. ஒரு மகா பெரிய அக்கினி நமக்கு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that we need fire? கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நமக்கு ஒரு அக்கினி தேவைப்படுகிறது. அந்த அக்கினி எதற்கு தெரியுமா? இந்த அக்கினி இடத்திலே எந்த பூச்சிகளும் எந்த விதமான விலங்குகளும் வர முடியாது. ஹalleluya. எரேமியா சொல்லுகிறார் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. தேவ ஜனமே, அடைப்பட்டு எரிகிற அக்கினி. ஓ ராகா சிகலேவா ரஹானரோஷியாரடா ஓ ரே சாந்தலி ரஹாசே. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பற்றி எரிவதற்கு, உங்கள் இருதயத்திலே ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Are you ready to receive the fire? Le roseke lira amrudosh praseaki lizan malahasiarashe. மோசே 40 வருடம்
வனாந்தரத்திலே அவர் தங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் கர்த்தருடைய பர்வதத்திலே ஒரு பெரிய செடியானது அது அக்கினியால் பற்றி எரிகிறதை பார்க்கிறார். அவர் உற்று பார்த்து ஆச்சரியப்பட்டு அதன் அருகே போன பொழுது, மோசே, உன் பாதரட்சிகளை கழற்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று மோசே பேசுகிறதை பார்க்கிறோம். மோசேயின் வாழ்க்கையிலே அக்கினி அவனை சந்தித்த பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசே, ஆடு மேய்த்து கொலையாளியாக இருந்த மோசே இன்றைக்கு அக்கினியை நேருக்கு நேர் சந்திக்கிறார். கர்த்தர் எப்படி பேசினார் மோசையோடு? எரிகிற அக்கினியிலே மோசையோடு பேசினார். அவர் எப்படி இந்த பூமியில் இறங்குகிறார் என்று சொன்னால் அக்கினியா இறங்குகிறார். அந்த அக்கினி அது வேகவில்லை. நீ அக்கினி ஜுவாலை நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி உன் பேரில் பற்றாது. இந்த அக்கினி அந்த செடியை எரித்து போடவில்லை. நீங்கள் நன்றாய் பார்த்தால் மோசேவினுடைய வாழ்க்கையிலே மோசே அவன் என்ன செய்தான்? அந்த செடியை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இவ்வளவு பயங்கரமான ஒரு அக்கினி, சுட்டெரிக்கிற அக்கினி, மகா பெரிய அக்கினி இந்த செடியை அழித்து போடவில்லையே. ஆனால் அந்த செடியின் இடத்திலே மோசேயை வர வைத்தது அக்கினி. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. Can someone say hallelujah? கர்த்தருடைய அக்கினி உங்களை அழித்து போடாது. கர்த்தருடைய அக்கினி உங்கள் மீது இறங்கும் போது உங்களை அழித்து போடாது. அதற்கு பதிலாக கர்த்தருடைய அக்கினி உங்களை ஆச்சரியப்படுத்தும். மற்றவர்களை கண்களுக்கு உங்களை ஆச்சரியமாய் வைக்கும். நீங்கள் பச்சையான உங்கள் சரீரம் இருக்கும், ஆனால் நீங்கள் வெந்து போகாது வேகாதிருப்பீர்கள். நீ அக்கினி நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. மோசே பார்த்த அக்கினி, கர்த்தருடைய அக்கினி அந்த செடியின் மேலே எரிகிறது. ஆனாலும் செடி பச்சை பசையாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்காக பச்சை பசையாக கர்த்தருக்காக செழித்திருப்பீர்கள். உங்களுக்குள்ளே அக்கினி இறங்கும் பொழுது இந்த அக்கினி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். This fire has to kindle inside you and it should burn from inside you. இந்த அக்கினியானது உங்களுக்குள்ளே பற்றி எரியும் பொழுது ஜனங்களும் ஜாதிகளும் ராஜாக்களும் உங்களை தேடி வருவார்கள். மோசே எகிப்தின் அரண்மனையிலே 40 வருடம் ராஜாவினுடைய எல்லா கட்டளைகளின்படியும் ராஜாவினுடைய எல்லா திறமைகளின்படியும் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன் தான் மோசே. ஆனால் மோசே ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? அக்கினியை பார்த்து இந்த அக்கினி பச்சித்து எரிந்து கொண்டிருந்தது. மோசேவுக்கு அக்கினியிலே வெளிப்பாடு கிடைத்தது. மோசேக்கு அக்கினியிலே அற்புதம் நடந்தது. மோசேயின் கைகளிலே இருந்த கோலை கர்த்தர் கீழே போடு என்று சொன்னார். அவன் கீழே போட்ட பொழுது அந்த கோல் சர்ப்பமாய் மாறினது. மோசே பயந்து ஓடுகிறான். அதன் வாளை பிடித்து எடுன்னு சொன்ன பொழுது அந்த சர்ப்பம் மறுபடியும் கோலாய் மாறினது. மோசையின் கைகளை எடுத்து உன்னுடைய வஸ்திரத்திற்குள்ளே போட்டு மறுபடியும் எடு என்று சொல்லும் பொழுது மோசையின் வஸ்திரத்திலே அவன் கையை போட்டு எடுக்கிறான். It became like a leper's hand. ஒரு குஷ்டரோகியின் கைகளை போலானது. அற்புதம் நடந்தது. மறுபடியும் கைகளை போட்டு எடுக்க சொல்லும் பொழுது மறுபடியும் அது சாதாரண கையாய் மாறினது. தேவச்சனமே, அக்கினிக்குள்ளாக உங்களுக்கு அற்புதம் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? Inside the spirit, inside the fire of the Lord, there is a miracle is hidden. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த அக்கினிக்குள்ளாக உங்களுடைய அற்புதங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன், உங்களுடைய உள்ளான மனிதன் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியிலே அவன் இருக்க வேண்டும். பிரதர், எப்படி இந்த அக்கினியை நான் பெற்றுக்கொள்வது? How can I have this fire? உங்கள் மாம்சத்தை நீங்கள் ஒடுக்கும் பொழுது, ஒரு சீஷர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கொழுந்து விட்டு எரிந்தது. Fire inside them rekindled. உங்களுக்குள்ளே இருக்க அக்கினியை கொழுந்து விட்டு அனல் மூட்டி எழுப்புங்கள். ஒவ்வொருவருக்குள்ளும், இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது எங்க தெரியுமா இருக்கு? அக்கினிக்குள்ளே இருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள்
அக்கினிக்குள்ளே போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள், கர்த்தரை பார்த்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூலமாக நேபுகாத் நேசாரின் கண்கள் திறக்கப்பட்டு, நாம் அக்கினிக்குள்ளே 3 பேர் தானே போட்டோம், ஆனால் அக்கினிக்குள்ளே 4வது நபராக ஒருவர் தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறாரே. 4வது நபர் இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நடுவிலே அவர் உலாவுகிறார். தேவனுடைய குமாரன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அக்கினிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். பிகாஸ் God is in fire. தேவன் அவர் அக்கினியா இருக்கிறார், அக்கினி ஜுவாலையா இருக்கிறார். சாத்ராக், மேஷாக் அக்கினியில் போட வரைக்கும் அவருடைய கண்கள் கர்த்தராகிய தேவனை பார்க்கவில்லை. ஆனால் அக்கினிக்குள்ளே போட்ட பொழுது அக்கினி அவர்களை அவியாத்திருந்தது, அக்கினி ஜுவாலை பற்றாதிருந்தது. அதற்குள்ளே அக்கினிக்குள்ளே ஒருவர் நடந்து வந்தார். அக்கினி அவர்களை பாதுகாத்தது. இந்த அக்கினி சாத்ராக், மேஷாக், நேகோவை அழித்து போடவில்லை, அந்த அக்கினி அவர்களை உருவாக்கிற்று. அந்த அக்கினி அவர்களை தேசத்திலே பெரிய ஸ்தானத்திலே கொண்டு போனது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்த ஸ்தானம் இங்கே இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் அக்கினிக்குள்ளாய் போனதுக்கு அப்புறம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடுத்த ஸ்தானத்திற்கு போய்விட்டார்கள். ராஜா நேபுகாத் நேசார் சொல்லுகிறார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன் தான் தேவன் என்று கட்டளையை போடுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள் தேசமும் உங்களுடைய ஜனங்களும் கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் இந்த அக்கினி உங்களிடத்திலே கொழுந்து வெட்டி எரியும். நீங்கள் அக்கினி ஊடாய் நடந்து போவீர்கள். இந்த அக்கினி உங்களை சும்மா இருக்க விடாது. இந்த அக்கினி உங்களிடத்திலே எரிகிற நெருப்பை போல கொழுந்து விட்டு எரியும். ஜனங்களை உங்களிடத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு ஒரு அக்கினியை கர்த்தர் போட விரும்புகிறார். ஏசாயா நாவை தொட்ட பொழுது அக்கினி மயமான அசுத்த உதன் என்று சொல்லுகிறார் ஏசாயா. இன்றைக்கு அக்கினி உங்களை தொடும் பொழுது, அக்கினி உங்களிடத்தில் வரும் பொழுது, அக்கினி உங்களிடத்தில் வரும் பொழுது அது பற்றித்து எரியும். அது உங்களிடத்தில் இருக்கிற எல்லா விதமான பூச்சிகளையும் எல்லா பாவத்தின் வல்லமைகளையும் அது சாம்பலாக்கிவிடும். அக்கினி உங்களுக்குள்ளே எரிகிற அக்கினி பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு எப்படி வந்தார் தெரியுமா? அவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். அவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். அவர் சாதாரணமாய் வரவில்லை. பெந்தெகோஸ்தே நாளிலே சீஷர்கள் 120 பேரும் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அக்கினி மயமான பிரிந்திருக்கிற நாவுகள் போன்ற நாவுகள் இறங்கி வந்து அவர்கள் மீது அமர்ந்தது. இந்த அக்கினி பயந்து போய் மறுதலித்து போய் பின்வாங்கி போய் ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்களை தைரியமாக பயமில்லாமல் மாற்றினது. பேதுரு எழுந்து சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைவான். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி அவன் பிரசங்கித்து ஆரம்பித்த பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அக்கினியாக போய் ஜனங்களை தொட்டது. ஏனென்றால் அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, அது கொழுந்து விட்டு எரிந்து அது ஜனங்களை சுட்டெரித்தது. பாவ உணர்வு அடைய ஆரம்பித்தது. கேட்டுக்கொண்டிருந்த 3000 பேர் எழுந்து நின்று நாங்கள் ரட்சிக்கப்பட விரும்புகிறோம் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டார்கள் அதே நாளிலே. உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம், உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, அது உங்கள் மாம்சத்தை நீங்கள் சிறைப்பிடித்து மாம்சத்தை அடக்கி காத்திருக்க வேண்டும். பிரதர், நான் அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு தெரியலை எப்படி அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன், உங்களுடைய மாம்சிக மனிதனை மேற்கொள்ள வேண்டும். மாம்சம் விரும்பினதை செய்யாமல் ஆவி விரும்பினதை செய்ய வேண்டும்.
the inner man inside you, அவன் உற்சாகம் உள்ளவன். மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த மாம்சம் ஐயோ நெருப்புக்குள்ள போனா நீ உன்னை சுட்டெரிச்சிருவாங்க, நெருப்பு உன்னை சுட்டெரிச்சிரும் என்று சொல்லி நெருப்புக்குள்ள போக விடாமல் தடுக்கும். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய மனிதன் அவன் அக்கினி நெருப்பாய் இறங்கி அவனுக்குள்ள இறங்கி வருவதற்கு அவன் காத்து கொண்டிருப்பான். தேவச்சனமே, ஒரு அக்கினி ஒரு பொன்னை புடமிடும், ஒரு அக்கினி ஒரு பொன்னை உருக்கும், ஒரு தங்கத்தை உருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற களிம்பை நீக்கி விடுவதற்கு, களிம்பு என்று சொன்னால் அசுத்தங்களையும் பாவங்களையும் நீக்கி விடுவதற்கு ஒரு அக்கினிக்குள்ளே நீங்கள் போக வேண்டும். You need to go through the furnace to be glittered, or you need, ஒரு சுத்த பொன்னாக விளங்குவதற்கு, மினுக்குவதற்கு, பயங்கரமாக ஜொலிப்பதற்கு அக்கினி ஊடாய் நீங்கள் போக வேண்டும். Can someone say hallelujah? Can someone give glory to God? அக்கினி வழியாக நீங்கள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அக்கினி வழியாக போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே இந்த அபிஷேகம் என்னும் எண்ணெயானது, இந்த கர்த்தருடைய அபிஷேகமானது உங்களுடைய நெருப்பை கொழுந்து விட்டு எரிய செய்யும். 5 கன்னிகைகள், அவர்களுக்குள்ளே அக்கினி இருந்தது, ஆனால் எண்ணெய் இல்லை. எண்ணெய் அபிஷேகமானது இந்த அக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்யும். அபிஷேகத்தில் இல்லாவிட்டால் இந்த அக்கினி அணைந்து போய்விடும். This fire will be quenched if you don't have the anointing oil. இந்த அபிஷேக எண்ணெய் யார் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ராதா காலாபா ஷிகே லீப்ரா ஹாதோலோ ஷியாரா ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அக்கினியானது உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அக்கினி கொழுந்து விட்டு எரியும். பாவத்தை வெறுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அக்கினி கொழுந்து விட்டு எரியும். உபவாசத்தை செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளான மனிதன் பலப்பட்டு அவன் அக்கினிக்கு நேர் நடந்து போவான். தேவனுடைய அக்கினியானது அது யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஊற்றப்படும். ஆயத்தமாய் இல்லாதவர்கள் மீது அக்கினி வராது. தேவனுடைய அக்கினி அது பலிபீடத்தின் மீது வரும். The fire of the Lord will consume the altars and the sacrifices. கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தின் மீது இறங்கி வரும். எலியா கர்மேல் பர்வதத்தின் மேலே பலி செலுத்தின போது கர்த்தருடைய அக்கினி அது இறங்கி வந்து எல்லா பலியையும் பட்சித்து போட்டது. நீங்களே ஜீவ பலியா இருக்கிறீர்கள். You are the living sacrifice. உங்களுடைய சரீரத்தை பலிபீடத்தின் மீது சந்து சந்தாக வைக்க வேண்டும். You need to sacrifice your flesh on the altar so that the fire of the Lord will come and consume your flesh. அதற்கு பிறகு ஒரு மகிமை வெளிப்படும். 450 கள்ள தீர்க்கதரிசிகளும் பாகால் தீர்க்கதரிசிகளும் எலியா கர்மேல் பர்வதத்தில் வெட்டி போட்டான். பிடித்து ஆற்றோரத்தில் வெற்றி போடுகிறார். தேவச்சனமே, ஒரு மனிதன் மீது அக்கினி வரும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும், எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும், நடக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். அவன் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்வான், மாம்சத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்ய மாட்டான். இருக்கிறீங்களா? லேசாதா கலாமா ரகாதியாராஷ் லேபரோ செகலி பரஹாந்தோ ரோஷியாரடா எர்கு செகேமி ஹாஸ்யூலா ஹாசே. இந்த அக்கினி உங்களுடைய சரீரத்தை அது கொழுந்து விட்டு எரிய செய்யும். இந்த மாம்ச சரீரத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யும். உங்களை பார்க்கிறவர்கள் அக்கினியை பார்ப்பார்கள். மோசே அந்த பச்சையான மரத்தை பார்க்க முடியவில்லை, ஆனால் அந்த மரத்தை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. மாரோடோஷ் எலியாசே, நான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியை உணர்கிறேன். அநேகருடைய இருதயத்திலே, ஆண்டவரே எனக்கு இந்த அக்கினி வேண்டும், நான் உம்மை அக்கினியிலே பார்க்க வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நான் உம்மை பார்க்க வேண்டும். எனக்குள்ளே இந்த அக்கினி வேண்டும். இந்த அக்கினியானது எல்லா விதமான அழுக்கையும் அசுத்தத்தையும் சுட்டெரிக்குமே.
எனக்கு அந்த அக்கினி வேண்டும் என்று சொல்லி சிலர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். Someone is praying now. Someone is praying now. While you are listening, you are praying to the Lord. Lord, take me and use me. Lord, give me the fire. எனக்குள்ளே அக்கினியை கொடும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. லேசோ ரோடோஷ் யாகதலமாஸ் மெனினா கலை ரோடோஷ். இந்த காலை நேரத்தில் இருக்கிற இடத்துல நீங்க இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியை போல உங்களுடைய எலும்புகளிலே ஒரு அக்கினி பற்றி எரிய போகிறது. மாராசி கலேபா ருஹாந்தோரோஷ் ஜெந்துலி பாசி காலியா சேரிடேஷே மேன் குராசி கலிஷ் கனமாண்டோரோஷ். Fire of the Lord is very real. அக்கினி ஊடாய் போகும்பொழுதுதான், அக்கினி வழியாய் போகும்பொழுதுதான் இந்த அக்கினியை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டு இந்த அக்கினி இடத்திலே வருவார்கள். ஒரு இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் தேவை. இருளான இந்த உலகத்திலே நீங்கள் அக்கினியாய் பிரகாசிக்க வேண்டும். கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியாய் பிரகாசிக்க வேண்டும். உன் வெளிச்ச இடத்திலே ஜனங்கள் வருவார்கள். உன் அக்கினியை அவித்து போடாதிருங்கள். உங்களுக்குள்ள எரிகிற அக்கினியை அவித்து போடாதிருங்கள். லேகோ சங்கலை பாசியாராஷ் எல்பாரோ சங்கலேஷே மேராசிகோ ஃபலாஹா சிகனாஷ். Can someone say hallelujah? Lesho robo shera erizi khaleri hu sheki malafrotash mandolo sekraziarash மாஹசேகலே ஷிகேலியாரா. ஒரு காட்டுக்குள்ளே போகும் பொழுது சிங்கத்தையோ கரடியோ புலியோ பார்த்து ஒரு மனிதன் பயந்து ஓடுவான். ஆனால் அதே மனிதனிடத்தில் கைகளிலே ஒரு தீவட்டி இருக்கும் என்று சொன்னால் அந்த தீவட்டியை பார்த்து மிருகங்கள் பயந்து ஓடும், பூச்சிகள் பயந்து ஓடும், பாம்புகள் பயந்து ஓடும். ஏன் தெரியுமா? கைகளில் இருப்பது ஒரு அக்கினி. உலகத்தில் இருக்கிற அக்கினியை பார்த்து மிருகங்களும் பூச்சிகளும் விஷப்பூச்சிகளும் சர்ப்பங்களும் நரிகளும் குள்ள நரிகளும் விலகி ஓடும் என்று சொன்னால், பரலோக அக்கினி உங்களுடைய இருதயத்திலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆவியிலே ஊற்றப்படும் பொழுது உங்களை பார்த்து அசுத்த ஆவிகள் நடுங்கும். Mesekurele mandorosh prazigaliase ma sangdalisha karabase. உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியட்டும். இன்றைக்கு அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. மாசேடேலேஷ், உங்க உள்ளான மனிதனை புதிதாக்கப்படுகிற நேரம்தான் கர்த்தருடைய சமூகம். இன்னைக்கு நம்மால் செபிக்க முடியாவிட்டால் forget about fire. அக்கினியை மறந்து விடுங்கள். உங்களாலே வேதத்தை படிக்க முடியாவிட்டால் அக்கினியை மறந்து விடுங்கள். உங்களாலே மாம்சத்தை சிலுவையில் அறைய முடியாவிட்டால் அக்கினியை மறந்துடுங்கள். உங்களாலே உங்கள் மாம்சத்தை பலிபீடத்தின் மீது சந்து சந்தாக பலி செலுத்த முடியாவிட்டால் அக்கினியை மறந்து விடுங்கள். நீங்கள் அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல தனித்துவமாய் இருக்க வேண்டும். பாகால் தெய்வத்தை, நேபுகாத் நேசாரின் பொற்சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளாதபடிக்கு நிமிர்ந்து கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். மாசோரோபோஷ் மேகுராசியாரா. ஹalleluya. இருக்கிறீங்களா? ரேசாந்தோ லோபோ சேகேதுஷியாரா எல் பராசியாரா. உலகத்தில் இருக்க மக்களை போல நீங்களும் சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து அதை தொழுது கொண்டு அப்புறம் எப்படி அக்கினி உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியும்? ரோசேகே மாராகா துலாசியாராஷ். Fire of the Lord, fire of the Lord will consume you. உங்களுடைய சுயத்தை அது சுட்டெரிக்கும். லேசாந்தலி வாராஹாசே லேபெரியாசே. சிலர் 2 வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு போகும் பொழுது ஒரு வாழ்க்கை, சபையை விட்டு வெளியே வரும்போது ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே இருக்கும்போது ஒரு வாழ்க்கை.
My brothers and sisters, forget about fire. If you want fire, be unique. கர்த்தருக்காக நில்லுங்கள். இந்த அக்கினியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சிலர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். அக்கினி உங்கள் மீது வரும், உங்களை சுட்டெரிக்கும், உங்கள் இருதயத்தில் உள்ள அழுக்குகளை, எல்லா அசுத்தங்களை சுட்டெரிக்கும், உங்களை வல்லமையாய் பயன்படுத்தும். அக்கினியிடத்திலே ஜனங்கள் வருவார்கள். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் தானே, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் தானே. பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து அவரை கொன்று போடும் பொழுது, அவரை அடிக்கும் பொழுது நினைத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் முடிந்து போயிட்டு என்று சொல்லி. ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு அக்கினி இறங்கினது. சாதாரண பேதுருவை, மீன் பிடிக்கிற பேதுருவை, மற்ற சீஷர்களையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றினது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கலாம். யுவர் லைஃப் மே பி சிம்பிள். உங்களுக்கு வேதத்தை பற்றி நிறைய தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய அக்கினி உங்கள் மீது வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நீங்கள் கொழுந்து விட்டு எறிவீர்கள். உங்களை பார்த்த ராஜாக்கள் உங்களிடத்திலே வருவார்கள். மேலாஹாசி காலாஹாசி லேஹுசேன மாஹாந்தரோஷ். சிறு சாமுவேலிடத்திலே கர்த்தர் பேசினார். சாமுவேலே, சாமுவேலே என்று சொன்ன பொழுது சாமுவேல் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக ஏலி கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஓடி போய், ஐயா என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். ஏலி சொல்கிறார், நான் கூப்பிடவில்லை, போய் படுத்துக்கொள். மறுபடியும் சாமுவேலே, சாமுவேலே என்று சொல்லி வரும் பொழுது சாமுவேல் மறுபடியும் ஓடுகிறான். மூன்றாவது முறை சாமுவேலே, சாமுவேல் என்று சொன்ன பொழுது ஏலிக்கு தெரிந்துவிட்டது, இது கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அநேக நேரத்திலே கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை. இது கர்த்தர் தான் பேசுகிறாரா இல்லை நான் யோசிக்கிறேனா என்று சொல்லி நீங்கள் ஓடி போய் மற்ற இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. You are not able to recognize the voice of the Lord. தேவச்சனமே, தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். Prepare your heart to receive the fire. Prepare your heart to receive the mighty anointing. Prepare your heart to receive the power of the Lord. Prepare your heart for something extraordinary. கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தையை பேசுகிறார் என்று சொல்லி யாராவது இங்கே இருப்பீங்க என்று சொன்னால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பிரதர், நான் இந்த அக்கினிக்காய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் இந்த அக்கினியை குறித்த நேரத்தில் பேசுகிறார். லேகோ பாராகா சியாரா மா சேனே லேகோ ஃபேலே ஷிகரா தாஸ்தே எஸில் யாக்தலமாந்தோரோஷே மா சீகே லீ ரஹாந்தோரோஷ் ராது கேலே பாசிக்தே லீ பிரஹாந்தோரோஷ். அக்கினி கொழுந்து விட்டு எரிய போகிறது உங்கள் மீது. ரேகே லியா ராந்துலே சிகமாரோ ஹாசியாரா மா சேட்டே லீ பிரஹாடோஷ் என்னிக்குலே கோஃபிலா ஹாந்தலேஷே லேப்ராதி ஜாந்தலிஹாசே மேலுடா சாந்தோரோஷே மேருடோஷே கே ப்ராகிராஸ் எஸுகே லீரா காமாந்தோரோஷே மாபோரோடோஷே கே நேனே மாஹாந்தராசே லேப்ரது ஷாந்தலிரஹாசே. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த அக்கினியை உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவர். உங்கள் இருதயத்தை இன்றைக்கு விருத்த சேதனம் செய்யுங்கள். Circumcise your heart. Circumcise your heart. உங்கள் இருதயத்தை நீங்கள் கர்த்தருக்காக விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அப்படி என்றால்
கர்த்தர் அருவருக்கிற காலை எடுத்து போட்டு கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார்கள். தானியேல் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தான். நான் இந்த ராஜாவினுடைய போஜனத்தால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். I will not defile myself. I will not defile myself. Role me risi kala mashiaras. Meliu karahasi menetosh. ஆயத்தமாகுங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Prepare yourself to receive the fire. To receive the fire. இந்த ஜெபத்திலே மாத்திரம் நாம் அக்கினிக்காய் காத்தில்லாமல் எப்பொழுது வேண்டுமானால் கர்த்தர் இறங்கி வருவார். வனாந்தரத்திலே ஆயத்தமாயிருங்கள். உங்கள் மீது அக்கினி இறங்கி வரும்பொழுது நீங்கள் கொழுந்து விட்டு எறிவீர்கள். எந்த பாவம் உங்களை அருங்க முடியாது. எந்த ஆயுதம் உங்களுக்கு மீறி உங்கள் மீது பலிக்காது. எந்த சாபமும் உங்கள் மீது பலிக்காது. மேலா ஹீசோ கேலேஷி கேலே ராடாஷே எரீசமே குவேருஷி கலஹாந்தரோஷே. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ். பரலோக தேவனை பார்த்து ஜெபிக்கலாம். மா சோட்டோ போரோஷே கே துரமான ஹாந்தரோஷ் El burasi vilia siando roshi menene koros rasandali fahri shurana de menu kala sifiarash magzendali broshi kiriaso esto lebra hangdaleshe maguzembra hasdiarash. உங்களுக்குள்ளே அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானுடைய இந்த அக்கினிக்காக, இந்த அக்கினி கொழுந்து விட்டு எனக்குள்ளே எரிய வேண்டும். அக்கினியின் எலும்புக்குள்ளே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல பற்றி எரியட்டும். ரேகுலா ஹாசி ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் இந்த அக்கினி வரட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அக்கினி லா சேகே லீரி கமாரோஷியாரா ராதலைசனமா ஹஸ்வரபோஷியாரடாஷ். எனக்குள்ளே இந்த அக்கினி வரும் பொழுது என்னுடைய இருதயத்தை அது கொழுந்து விட்டு எரிய செய்யும். என் சரீரத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யும். எனக்குள்ளே இந்த அக்கினி அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அநேகரை பாவத்திலிருந்து, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர செய்யும். அடிமைப்பட்டிருக்கிற அடிமைகளை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே மீட்டு கொண்டு வருவதற்கு இந்த அக்கினி தேவை. ரேசுலா மே ரூஷி கிரியாராஸ் மேலா சிஃபாரி ஆந்தோரோஷ். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இன்றைக்கு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொன்ன ஒவ்வொரு மீதும் உம்முடைய அக்கினி எரிவதற்காக நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டலத்தின் நல்ல பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக.